பிஆர்பி கிரானைட் நிறுவனத்தினரால் நரபலி கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தை தோண்டி ஆய்வு செய்யும் வரை வெளியேற மாட்டோம் என்று சட்ட ஆணையர் சகாயம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், பிஆர்பி நிறுவனத்தினால் நரபலி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் இடத்துல தற்போது நிலை என்ன? சகாயம் இன்னும் அங்கதான் இருக்காரா? கண்டிப்பா தேவபிரியன். இப்ப நம்ம பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த சின்னமலம்பட்டி என்ற கிராமத்தில் உள்ளது மணிமுத்தாறு. இந்த ஆற்றின் அருகே பிஆர்பி நிறுவனத்தினர் மனநலம் படைத்தவர்களை நரபலி கொடுத்து அவர்களின் உடல்களை 2 பேரின் உடல்களை அந்த இடத்தில் புதைத்திருப்பதாக பிஆர்பி நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்த முன்னாள் ஓட்டுநர் பிரபு என்ற சேவர் கொடியான் அவர் நேரடியா சகாயம் கமிஷன் இதற்கு முன்னாடி புகார் கொடுத்திருந்தாரு. அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இடத்துல இன்னைக்கு சின்னமலம்பட்டின்ற இடத்துல சகாயம் தலைமையில சகாயம் குழுவினர் இன்னைக்கு காலை விசாரணை பண்ணாங்க, ஆய்வு பண்ணாங்க. அதன் அடிப்படையில் அவர் இந்த இடத்துலதான் அவங்க அந்த நரபலி கொடுத்தவங்களோட உடல்களை புதைச்சாங்க அப்படின்ற மாதிரி நேரடியாக தெரிவிச்சாரு. அதன் அடிப்படையில் சகாயம் அந்த இடத்த தோன்றுவதற்கு உத்தரவிட்டாரு. மேலும் தற்போது அந்த விஓஓ சம்பந்தப்பட்ட விஓஓ கிராம நிர்வாக அலுவலர் அழகுராஜா புகாரின் அடிப்படையில கீழளவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. என்னென்ன ப்ரொசீஜர் அந்த ப்ரொசீஜர் படி செய்யுங்கிற மாதிரி சகாயம் தெரிவிச்சிருந்தாங்க. அதன் படியில சேவர்குடியான் கூறியதை புகாராக கிராம நிர்வாக அலுவலர் அழகுராஜா கீழளவு காவல்துறை புகார் கொடுத்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் இயந்திரத்தின் உதவியோட அந்த இடத்தை தோண்ட முயற்சிக்கும் போது 15 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இடத்தில் உடல்கள் வைக்கப்பட்டுள்ளதால் இந்த இயந்திரத்தின் மூலம் இந்த தோண்டும் போது எலும்புகள் சேதமடையும், அதனால் விசாரணை பாதிக்கும் என்ன தெரிவிச்சாங்க. இதனால மேனுவலா மற்றும் மம்பட்டி மற்றும் கடப்பாறை இதுல கொண்டு தோண்டுவதற்கு இது பண்ணாங்க. மேலும் அந்த இடத்துல பிரேத பரிசோதனை பண்ணணும், நேரடியாக அரசு மருத்துவர் சம்பவ இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அரசு மருத்துவர் சம்பவ இடத்துக்கு வரல. சகாயம் தரப்பை பொறுத்த வரைக்கும் சகாயம் தெரிவிக்கிறது என்னன்னா, அரசு துறையை சேர்ந்தவங்க வருவாய்த்துறையா இருந்தாலும் சரி, காவல்துறையா இருந்தாலும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சகாயம் தரப்பை சேர்ந்தவங்க சகாயம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது அந்த இடத்துல தோண்டி அந்த பிரேத பரிசோதனை செய்தால் மட்டுமே இந்த இடத்த விட்டு நான் வெளியேறுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சகாயம் அந்த இடத்துல சேர்களை போட்டு அந்த இடத்துல அவர்களும் சகாயம் தலைமையில் அவரோட குழுவினரும் இப்ப போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. நாகேந்திரன், இப்ப சகாயம் அந்த இடத்துல இருக்காருன்னு சொல்றீங்க. சகாயம் அந்த இடத்துல இருக்கு, இந்த சமயத்துல போலீசார் ஒத்துழைப்பு கொடுக்காது ஏன் அப்படின்ற குறித்து சொல்லுங்க. கண்டிப்பா மும்தாஜ், அந்த இடத்துல பார்த்தோம்னா இப்ப காவல்துறையா இருந்தாலும் சரி, அந்த மருத்துவ குழு அவங்க அவங்களுக்குள்ள தெரிவிக்கிறது என்னன்னா, அது நேரடியா சகாயம் சாட்டை அவங்க இது பண்ணலாம். ஆனா இருந்தாலும் அவங்க என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, மாலை 5 மணிக்கு மேல் அந்த சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னாடி உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என்பது ஒரு ஜிஓ இருக்கிறதாக தெரிவிக்கிறாங்க. அதனால இரவு நேரம் என்பதால் இந்த நேரத்தில் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது, செய்யவும் கூடாது என அவங்க தெரிவிக்கிறாங்க. அதான் அவங்க பண்ண முடியாம இந்த இடத்துல பிரேத பரிசோதனை பண்ண முடியாம அந்த இடத்துல காவல்துறை அவங்க ஈடுபட்டிருந்தாலும் அந்த இடத்த பண்ண முடியாது, நாளைக்கு காலையில பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களோட தரப்பை சொல்லியிருக்காங்க. மும்தாஜ், நாகேந்திரன், சகாயத்தோட விசாரணைக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில சகாயத்துடைய இந்த பல்வேறு சோதனை முயற்சிகளுக்கு நிறைய குறுக்கீடுகள் இருக்கிறதாவே அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமா சகாயத்துடைய நடவடிக்கை என்னவா இருக்கும்? கண்டிப்பா தேவப்பிரியன், இதுவரைக்கும் சகாயத்திற்கும் அவரோட குழுவினருக்கும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை நல்ல போதிய ஒத்துழைப்பு வழங்கி வந்தாங்க. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் இதுகளா இருந்திருக்கலாம். ஆனா இருந்தாலும் இன்று காலை 10 மணிக்கு சகாயம் அவர்கள் வந்துட்டாங்க. இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட உடல்கள் நிரபலி கொடுத்து அந்த மனநலம் பைத்தரோட உடல்கள் இறந்த உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட இடத்தை நாங்க சுட்டி காட்டியும் இப்ப வரைக்கும் எங்களுக்கு தோண்டி அதை எங்களுக்கு அந்த உடலை வெளியில எடுக்கிறதுக்கு காவல்துறை வருவாய்த்துறை எங்களுக்கு ஒத்துழைக்கல அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. தேவப்பிரியன், நாகேந்திரன், இது தொடர்பா மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு காவல்துறை தலைமை அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு? கலெக்டர்கிட்ட பேச அப்ரோச் பண்ணீங்களா? என்ன சொல்லியிருக்காரு அவங்க தரப்புல? ஏதாவது பதில்கள் ஏதாவது வந்திருக்கா சகாயத்தோட புகாருக்கு? கண்டிப்பா தேவபிரியன், இது தொடர்பா மாவட்ட காவல் ஏடிஎஸ்பி காவல் ஏடிஎஸ்பி மாரியப்பன் சம்பவ இடத்துக்கு சகாயம் அவர்கள்ட்ட நடந்தவற்றை எல்லாத்தையும் தெரிவிச்சாங்க. தற்போது மருத்துவ குழுவினர் வந்தாலும் பிரேத பரிசோதனை
லைட்டிங் சன்லைட் போன பின்னாடி நாங்க வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சாங்க. ஆனா இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல இப்ப பண்ணி ஆகணும், நீங்க அதற்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க. நான் காலையில 10 மணில இருந்து இந்த இடத்துல இந்த ஒரு நிகழ்வுக்காக நான் சுடுகாட்டிலே காத்து கிடக்கிறேன். ஆனா இருந்தாலும் இப்போ வரைக்கும் வந்துட்டு சரியான போதிய ஒத்துழைப்பு கொடுக்கலன்றதே நீங்க வந்துட்டு இவ்வளவு டிலே பண்றதுக்கு எனக்கு வந்துட்டு தெரியுது. இதனால நீங்க இந்த பணியை துவக்கி இந்த பணியை முடித்தால் மட்டுமே இந்த இடத்த விட நான் கிளம்புவேன்னு சொல்லிட்டு சுடுகாட்டுல வந்துட்டு இப்ப போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க தேவப்பிரியன். இந்த இடத்துல வந்து இப்ப யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்க, அதாவது போலீஸ் தரப்புல இதை பத்தி என்ன சொல்லப்படுது? கண்டிப்பா மும்தாஜ், இப்ப சம்பவ இடத்துல வந்துட்டு காலையில இருந்து டிஎஸ்பி மங்களேஸ்வரன், மேலூர் டிஎஸ்பி மங்களேஸ்வரன், மேலூர் வட்டாட்சியர் கிருஷ்ணன், மதுரை மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமாரி, இவங்க எல்லாருமே அந்த காலையில அந்த இடத்துல இருக்காங்க. ஆனா இருந்தாலும் எங்களுக்கு வந்து காலையில இருந்து இத்தனை அதிகாரிகள் வந்து காவல்துறையில வருவாய்த்துறையில உயர் அதிகாரிகள் இருந்தும் எங்களுக்கு வந்து போதிய நடவடிக்கை இல்லை, அரசு துறையில போதிய எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படல அப்படின்ற வந்து சகாயம் அவர்கள் தெரிவித்து தற்போது போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. நாகேந்திரன், அதாவது ஒரு சாதாரணமான ஒரு நபர் கொலை செய்யப்பட்டதாக புகார் தெரிவித்தாலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விதி, அது தொடர்பான ஆய்வுகள் அல்லது தகவல்களை சேகரிக்கணும் அப்படின்ற விதி இருந்தாலும் கூட ஒரு சட்ட ஆணையர் சகாயம் தலைமையிலான அமைக்கப்பட்ட குழு இவ்வளவு பெரிய சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இதற்கு போதிய ஒத்துழைப்பு தரலன்றதாக அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க, குறிப்பா மேலூர் பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா தேவப்பிரியன், மேலூர் பகுதி மக்கள் மற்றும் அதே அந்த சின்னம்பலம்பட்டி அந்த பகுதியில சேர்ந்த மக்கள் வந்து என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நரபலி வந்து கொடுத்துன்றதே வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அப்படி நரபலி கொடுத்து புதைக்கப்பட்டதாக வந்துட்டு இந்த இடத்துலதான் புதைச்சாங்க, அது மனநோயாளிகளை புதைச்சிருக்காங்கன்ற மாதிரி வந்து தெரிவிச்சும் ஏன் இவங்க வந்து இவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க? காலையில இருந்து எல்லா அதிகாரிகளும் இருக்காங்களே, காவல்துறை இருக்காங்க, வருவாய்த்துறை இருக்காங்க, சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து ஆர்டிஓ வரைக்கும் உயர் அதிகாரிகள் இருக்காங்க. இருந்து ஏன் இந்த சகாயம் சட்ட ஆணையர் சகாயத்துக்கு வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த சம்பந்தப்பட்ட சின்ன மலம்பட்டி கிராம மக்கள் எல்லாருமே வந்துட்டு வேதனை தெரிவிக்கிறாங்க. ஒரு நடவடிக்கை இருக்கிற அதிகாரிக்கே அவங்க ஒத்துழைப்பு தர மாட்டாங்க அப்படின்றத வந்து அந்த கிராம மக்கள் தெரிவிக்கிறாங்க. தேவப்பிரியன், நாகேந்திரன், இப்ப வந்து அது பாத்தீங்க அப்படின்னா அதிகாலையில இருந்து வந்து சகாயம் அங்க இருக்கிறார் அப்படிங்கிற போது, இன்னைக்கு காலையில இருந்து அங்க இருக்கிறார் அப்படின்ற போது அவர் உணவுக்கும் மற்றபடி மற்ற சம்பந்தப்பட்ட அதாவது என்ன சொல்றது அப்படின்னாக்க அந்த வெளிச்சம் இப்போது வந்து வெளிச்சம் குறைவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரணத்தினால அங்க வந்து போதிய அளவு வந்து மின்சாரம் இருக்குதா? ஏன்னா அது காட்டு பகுதி அப்படிங்கறதுனால எப்படி அவங்க வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க? கண்டிப்பா மும்தாஜ், இப்ப அவங்க இருக்கிறது வந்துட்டு ஊரோட ஒதுக்குப்புறம் சுடுகாடு, அந்த பகுதியில் வந்துட்டு ஒரு சீமக்கருவேல் மரங்கள் வந்துட்டு அடர்ந்த காட்டு பகுதி, மேலும் வந்து அவங்க அமர்ந்திருக்க இடமே வந்து ஒரு சுடுகாடு. அந்த கிராம மக்கள் வந்து இறந்தவர்கள் வந்து புதைக்கக்கூடிய வந்து சுடுகாடு வந்துட்டு அங்க இருக்கு. அந்த இடத்துல வந்து தற்போது வந்து சகாயம் மற்றும் அவரோட குழுவினர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் வந்து ஒரு தெருவிளக்கு கூட கிடையாது. ஆனா இருந்தாலும் காட்டுப்பகுதி என்பதால் வந்து வேற மாதிரி விஷத்தன்மை உள்ள பூச்சிகள் உயிரினங்கள்லாம் வந்து அந்த பகுதியில வந்துட்டு அதிகமா நடமாடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட விசாரணை வந்துட்டு மக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கணும். நீதிமன்றத்துக்கு வந்து நான் வந்துட்டு சம்பந்தப்பட்ட இதுகள் தொடர்பான இந்த குற்றம் சாட்டப்பட்டது இதுகள் தொடர்பாக வந்து மக்கள் கொடுத்த புகார்களை உரிய முறையில நான் விசாரிச்சு நான் வந்து அறிக்கை அளிக்கணும் அப்படின்றப்ப வந்து நான் என்னை வந்து நியமிச்சிருக்கும் போது அந்த பணியை நான் சிறப்பா செய்யணும்ன்றக்காக சகாயம் அவர்கள் வந்துட்டு அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த இடத்துல சுடுகாடுன்ற அந்த இடத்துல வந்து தன்னோட குழுவினரோட போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. மும்தாஜ், நாகேந்திரன் உயர் அதிகாரிக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அந்த உயர் அதிகாரி யார்? இல்ல மும்தாஜ், சம்பவ இடத்துல வந்துட்டு உயர் அதிகாரின்ற வர அந்த மருத்துவ குழுவினர் வரணும். மருத்துவ குழுவினர் வந்தா மட்டுமே அந்த இடத்துல வந்து உடலை தோண்டி எடுக்க முடியும். தோண்டி எடுத்த உடனே வந்து அந்த அதே இடத்துல வந்து ஏன்னா 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடத்துல போச்சதுனால அந்த இடத்துல வந்து எலும்பு கூடுகள் இது தொடர்பான சின்ன சின்ன இதுகள் தான் வந்து உடல் உறுப்புகள் தான் கிடைக்கிறது இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற பொருள் வந்து சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து மருத்துவ குழுவினர் இருந்தா மட்டும்தான் ஸ்பாட் போஸ்ட்மார்டம் பிரேத பரிசோதனை சம்பந்தப்பட்ட அதே இடத்துல வந்து தோன்ற இடத்துல வந்து பிரேத பரிசோதனை வந்து செய்ய முடியும்ன்றதுனால மருத்துவ குழு வரணுன்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. ஆனா மருத்துவ குழுவினர் வந்து மாலை 6 மணிக்கு மேல சூரியன் அஸ்தமனத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி பிரேத பரிசோதனை செய்வது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து காவல்துறையிட்டையும் வருவாய்த்துறையிட்டையும் தெரிவிச்சதாக வந்து சொல்றாங்க. இப்போ வரைக்கும் வந்துட்டு அவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நாகேந்திரன், ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் சட்ட ஆணையர் சகாயத்திற்கு கொலை மிரட்டல் வந்தது. அது தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் ஒரு சோதனைக்காக போயிருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு? குறிப்பா அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு?
கண்டிப்பா தேவப்பிரியன். நீங்க சொன்ன மாதிரி கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் அவங்களுக்கு வந்துட்டு கொலை மிரட்டல் வந்துட்டு மர்ம நபரால் வந்து மர்ம தொலைபேசி மூலம் வந்துச்சு. அதுல வந்து அவங்களுக்கு வந்துட்டு கூடுதல் பாதுகாப்பு காவல்துறை வந்து வழங்கியிருக்காங்க. ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க. மேலும் வந்துட்டு மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் உள்ள கிரானைட் தொடர்பான ஆவணங்களையும் எரிச்சு அழிச்சுவதாகவும் வந்துட்டு அந்த மர்ம தொலைபேசியில வந்து அடிப்படையில மேலூர் காவல் நிலையத்துக்கு வந்து பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க. ஆனா இந்த சூழ்நிலையில மேலூரை அடுத்த ஒரு குட்கிராமமான சின்ன மலம்பட்டியில இந்த தற்போது வந்து சுடுகாட்டில அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காரு. தற்போது காவல்துறை வந்து அதிக அளவு இருந்தாலும் அவரோட பாதுகாப்பு வந்துட்டு கேள்விக்குறியாக இருக்கு தேவப்பிரியன். உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்.